மச்சி, எனக்கு ஒரு டவுட். நம்ம ஆளுங்க ஹாலிவுட் மூவிஸா இருந்தாலும் ஆனிமே சீரீஸா இருந்தாலும் ஸ்லோ பர்ன் ஸ்டோரிஸ், சர்வைவல் மிஸ்ட்ரீஸ், ஃபோக் ஹாரர் மாதிரி ஜான்ரஸ் வந்தா ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்றாங்க. வேர்ல்ட் பில்டிங், கேரக்டர் ரைட்டிங், ஃபோர்ஷேடோயிங் எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ் சினிமாவில் அதே மாதிரி ஒரு பியோர் ஜான்ரா அட்டெம்ப்ட் வந்தா ஸ்லோவா இருக்கு, கமர்ஷியலா இல்ல, மாஸ் மூமெண்ட்ஸ் கம்மி அப்படின்னு சொல்றதையும் பார்க்குறோம். அப்போ ப்ராப்ளம் எங்க இருக்கு? ஆடியன்ஸ் இன்னும் அந்த மாதிரி பியோர் ஜான்ரஸ்க்கு ரெடி ஆகலையா, இல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் அந்த ஜான்ராவோட லாங்குவேஜை ஆடியன்ஸ்க்கு சரியா கொண்டு போகலையா? உன்னோட டேக் என்ன மச்சி? புரியுது. இது வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இது எப்படின்னா, நீ சொல்கிறதா இந்த கோவிட் டைம்லேருந்தே, நான் இதுக்கு முன்னாடியே இதை பற்றி ஒரு விஷயம் பேசியிருப்பேன். இந்த கோவிட் டைம்லேருந்தே வந்துட்டு சினிமா வந்து கோவிடுக்கு முன்னாடி பின்னாடின்னு மாறிடுச்சு, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட சினிமா எப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோவிடுக்கு அப்புறம் நம்மளோட யங் டைரக்டர்ஸ் டெபியூவாக வரவங்க எல்லாருமே அவங்க வந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. லைக் வந்து நீ சொல்கிற மாதிரியே இந்த ஹாலிவுட்டில் வந்து ஃபுல்லாக ஜான்டர் மூவிஸ் அப்படிங்கிறப்போல, இப்போ போர் தொழில் டைரக்டர் கூட இப்போ கரா பண்ணிடுறது, இது ஒரு ஃபுல்லாக ஒரு ஜான்ரா ஃபிலிம் அப்படிங்கிறாரு. இந்த ஜான்ரா ஃபிலிம்னா என்னென்னா, நீ ஒரு ட்ராமான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாக ட்ராமா தான் இருக்கும். ட்ராமாவுக்கு தான் வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி இருக்கும். காமெடி வரலாம், ஆக்ஷன் வரலாம், ஆனால் அந்த ட்ராமாக்கான மூடை விட்டு அந்த ஆக்ஷனும் காமெடியும் வந்து அதை வந்து டாமினேட் பண்ணாது. ஒரு ஜான்ரா ஃபிலிம்ங்கிறது என்னென்னா, நீ ட்ராமான்னு ஒரு ஜானர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ட்ராமா ஜானரில் அந்த ட்ராமா தான் எப்போவுமே டாமினேட்டில் இருக்குமே தவிர, அந்த ட்ராமாவை தவிர அந்த ஆக்ஷனோ இல்லை அந்த காமெடியோ அதை டாமினேட் பண்ணாது. அதுதான் வந்து ஜானர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹாலிவுட்டில் பண்ணால் அதை பிரேக் டவுன் பண்ணுற நம்ம மக்கள், நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணால் அதை ஏன் பிரேக் டவுன் பண்ண மாட்டேன்? ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் டேஸில் வந்து கரா மூவி தான். நேற்று கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன். கருப்பு வந்து எல்லாரும் ஒரு மாதிரி நல்லா இருக்குங்கிறாங்க, ஆனால் கரை வந்து அண்டர் ரேட்டட் பண்ணிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி. கரை அண்டர் ரேட்டடுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் யார் பிரேக் டவுன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம ஊரில் இருக்கிற ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் கிடையாது. ஹாலிவுட் ரேஞ்ச் ஆஃப் அந்த சினிமாவை பார்க்கக்கூடிய 100% ஆஃப் இந்தியன் பீப்புள், அதில் 100% ஆஃப் தமிழ் பீப்புளில் ஒரு 20% ஒரு 40% வந்து தான் இப்போ எல்லாரும் நம்ம எக்ஸ்போஷர் வந்து ஹாலிவுட்டில் இருக்குது. மீதி 60 யாருன்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி பி சென்டர், சி சென்டர் ஆடியன்ஸ். அவங்க வந்து நம்ம தமிழ் சினிமா மட்டும்தான் பார்க்குறோம். அதாவது திருவிழா இல்லை லீவு டைமு, இல்லை கொஞ்சம் போர் அடிக்குது, கொஞ்சம் என்டர்டெயின் ஆகிறதுக்கு, கொஞ்சம் எங்கேஜ் ஆகிறதுக்கு, பொழுதுபோக்குக்காக போகிற சினிமா ஆடியன்ஸ் இங்கே 60% இருக்காங்க.